விஜய் கட்சியா வேண்டவே வேண்டாம். திமுகவுக்கு தூது அனுப்பிய விஜயதரணி அதிர்ச்சியில் பாஜக. காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பெண்களை தலைவராக பார்க்கவோ ஏற்கவோ அங்கிருப்பவர்களுக்கு இஷ்டமும் இல்லை. இதனால் அங்கே பெண்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன என குறை சொல்லி காங்கிரஸை விட்டு விலகிய முன்னாள் எம்எல்ஏவான விஜயதரணி 2024 பிப்ரவரியில் பாஜகவில் இணைந்தார். ஆனால் கட்சியில் சேர்ந்து சுமார் 1.5 வருடங்கள் ஆகும் நிலையில் பாஜகவில் அவருக்கு எந்த பொறுப்பும் வழங்கவில்லை. இதையடுத்து அவர் தமாகவில் இணையப் போவதாகவும் இப்போது சிலர் செய்திகளை தூதுவிட்டு வருகின்றனர். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளாங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் 2011, 2016, 2021 ஆகிய 3 தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வென்றவர் விஜயதரணி. அதனால் தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்று தனக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார் விஜயதரணி. ஆனால் அது கூட கைகூடாமல் போனது. காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுப்பதால் அவர் வகித்த சட்டமன்ற குழு தலைவர் பதவியாவது கிடைக்கும் என எதிர்பார்த்தார் விஜயதரணி. அதையும் சிலர் லாபி செய்து அவரை விட சீனியராக கிள்ளியூர் எம்எல்ஏவான ராஜேஷ்குமாருக்கு கொடுக்க வைத்தனர். இதனால் கட்சி தலைமை மீது அதிருப்தி கொண்ட விஜயதரணி அடுத்த ஒரே வாரத்தில் டெல்லி நட்டாவை சந்தித்து தன்னை பாஜகவில் இணைத்து கொண்டார். மேலும் அப்போதே வரும் மக்களவை தேர்தலில் பாஜக தலைமை வாய்ப்பளித்ததால் போட்டியிடுவேன் என தனது விருப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அவரை கணக்கில் கொள்ளாமல் பழையபடி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கன்னியாகுமரி தொகுதி போட்டியிட வாய்ப்பளித்தது பாஜக தலைமை. இதனால் மிகவும் ஏமாற்றம் அடைந்த விஜயதரணி மக்களவை தேர்தலில் வாய்ப்பளிப்பதாக சொல்லித்தான் என்னை பாஜகவில் சேர்த்தார்கள். அதனால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தேன். ஆனால் தேர்தலில் எனக்கு வாய்ப்பு அளிக்காததோடு மட்டுமல்லாமல் 6 மாதங்களாகியும் தனக்கு எந்த பொறுப்பும் வழங்காமல் இருக்கிறார்கள். இது எனக்கு பெருத்த ஏமாற்றமாக இருக்கிறது என சுமார் 10 மாதங்களுக்கு முன்பே பொதுவெளியில் புலம்ப ஆரம்பித்து விட்டார். இந்த நிலையில்தான் தற்போது விஜய் கட்சியில் இணைவதாகவும் திமுக அதிமுக எனக்கு தூது விடுவதாகவும் வதந்திகள் பரப்பி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருந்த என்பதால் எதிர்பார்ப்பில் இருக்கும் சிலர் இப்படியான செய்திகளை பரப்பி வருகின்றனர். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விஜயதரணி தற்போது விஜய் கட்சி உட்பட மற்ற எந்த கட்சிகளும் சேர்வதற்கு அவர் விருப்பம் தெரிவிக்கவில்லை. இவர் திமுகவில் இணைவதற்காகத்தான் பல தூதுகளை விட்டு கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த தகவலானது பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.